நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. இதுலயும் பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும், ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்காத குணமும் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நல்லா டேலண்டா இருப்பாங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, அன்பை மட்டும் அள்ளி கொட்டுவாங்க. இதுதான் விருச்சகம். நல்ல கேரக்டர். நிறைய வெளிநாடு வெளியூர் பல தொழில் பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட மட்டும் அதிகமா இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். ஸ்போர்ட்ஸா ஒரு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி, இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணமாக இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி எல்லா பயிற்சி நம்ம பார்த்துட்டோம். சனி பயிற்சி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ராகுகேது பயிற்சி பார்த்தோம், அடுத்து சனி பயிற்சி பார்த்தோம், அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம். இப்ப எல்லாமே டோட்டலா நீங்க ஒரே காம்போ வீடியோவா கேட்டீங்க. ஒரே பயிற்சி, ஒரு விஷயம் நம்ம முடிவு எடுக்கணும்னா இந்த ஒரு வீடியோ ஒரே வீடியோல பதிவு பண்ணுங்க. அதுக்கான பதிவு தான் இது. ஒண்ணும் இல்லை, உங்க பிரபஞ்சாதத்துல இந்த ராகுகேது எப்படி இருக்கு, சனி பகவான் எப்படி இருக்காரு, குரு பகவான் எப்படி இருக்காரு, இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. வேற எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா இதான் அதிக நாட்கள் பயணிக்கும். ஏன்னா குரு பகவான் வாழ்க்கையில உள்ள நம்ம ஜாதத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அள்ளி கொடுக்குறது. அதெல்லாம் அவர் பலபடி சொல்லியிருக்காங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. நம்ம அதிபதி தான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வரம் பட்டம் பட்ட ஒரே கிரகம் சனி பகவான் தான். இவருக்கு இன்னொரு பலபடி சொல்லியிருக்காங்க தெரியுமா? சனி கொடுக்க யார் தடுப்பார்? குரு தசை வந்தாலும் நம்ம ஜாதத்தை பார்ப்போம், எதுவும் யோகம் வருமானு பார்ப்போம். அடுத்து சனி தசை வந்தா எடுத்து எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஜாத நோட்டை தூக்கி தான் ஆகணும். எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்போம், நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா, யோகம் இருக்காதுன்னு பார்க்க மாட்டோம், பாதிப்பு இருக்காதுன்னு பார்ப்பீங்க. நிறைய பேர் சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தாங்க இங்க பாதிப்பு கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் இங்க கெட்டதை மட்டும் தயவுசு திங்க் பண்ணாதீங்க. அதான் சொல்லல, சனி பகவான் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். உங்க ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அடுத்த ராகுகேது, இவரை கண்டு யாரும் பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஜாதகத்தை நோட்டை கொடுத்தா ராகு தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கர்மாவை எடுத்து வெளியில காட்டுறதே இந்த ராகுகேது தான். வேற யாருக்கும் இந்த பவர் கிடையாது. நீங்க போன பிறகு என்ன செஞ்சு தாத்தா காலம் பாட்டி காலம் என்னென்ன பண்ணி எல்லாமே இந்த ராகுகேதை வச்சு சொல்லிடலாம். அதனாலதான் இந்த 3 கிரக பயிற்சியை ஒரே வீடியோல உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு பதிவு இதுக்குள்ள இருக்குது. மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கிரகம் பார்த்துருவோமா? ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 4ஆம் இடத்துல நல்லா பாருங்க. நல்ல ஸ்தானத்துல கேந்திர யோகத்துல ராகு இருக்காரு. நல்லா பாருங்க, கேந்திர யோகத்துல 4ஆம் இடத்துல ராகு. திரியோண ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இதே திரியோண ஸ்தானத்துல குரு பகவான். சனியும் குருவும் திரியோண ஸ்தானத்துல நல்லா பாத்துக்கங்க, நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. அடுத்து பாருங்க, 10ல கேது, பாவியான இடத்துல கேது. இதுதான் கிரகம். இது மாறவே மாறாது, அப்படிதான் இருக்கும். எதுவும் கெட்டதை நான் சொன்னா 6, 8, 12 இந்த கிரகம் இல்ல இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் இப்ப வேற ஆரம்பிச்சு. இப்பதான் குரு பயிற்சியானாரு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆக போகுது. ஒண்ணும் இல்லைங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா 6ஆம் இடத்தை விரைய பண்ணி விட்டாருங்க. வேலையை விட்டு தூக்கி விட்டாருங்க. கேட்டு பாருங்க, ஒரு 4-3 மாசத்துக்கு அப்படியே பேக் அடிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க. வேலை போச்சா? நல்ல வேலை வந்து போச்சா? உங்களை விட்டு போயிருச்சா? வருமானம் சரியா இல்லையா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டுதா? ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா? கேளுங்க, ஜாமீன் போட்டு மாட்டீங்களா? இல்லை நகை கொண்டு அடகு வச்சேன் கேட்டு பாருங்க. நகை பொருள் ஏதாச்சும் ஒரு திருடு போயிருக்கும், இல்ல அடகு வச்சிருப்பீங்க. இது கண்டிப்பா நடந்திருக்கும். இல்லைன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உங்களுக்கு இதய சம்பந்த தொந்தரவு வந்திருக்கும்.
இல்ல பல்ல பிடிக்கிருப்பீங்க. அடி பல்லு வலி, ஷோல்டர்ல அடிபட்டிருக்கும், இதய சம்பந்த தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு தொந்தரவை நீங்க இதுக்கு முன்னாடி ரீசெண்டா எடுத்து பாருங்க. நீங்க இதுல மறுப்பே சொல்ல முடியாது. பணம், பொருள், வீடு, இடத்துல பூமியில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் என் மேல இருக்குது, என் மேல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் விருச்சிக ராசியை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை. கடன் பக்கம் எதிரியை பார்த்தையும், பிரச்சனையை பார்த்தையும், வம்புல கேஸை பார்த்து நிறைய தடங்களை நான் பார்த்துட்டேன் அப்படிமா. நல்ல வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. கணவன் மணிக்குள்ள திருமண வாழ்க்கையில குடும்பத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி போகும்போது அங்க ஏன் பிரச்சனை வருது, என்ன காரணம் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. படிக்கக்கூடிய படிப்புகள் இல்ல சரியா இல்ல, தொழில் சரியா அமையல, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தடங்களா போகுது, லாப வருமானம் சரியா அமையல, இதுன்னு நிறைய ஒரு குழப்பத்துல போய் நான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டா விருச்சிக ராசி நிறைய சொல்லுவாங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, நம்முடைய சேனல்ல குரு சுக்கிரன் ஜோதிடர் டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா விருச்சிக ராசி. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்தீங்க. அடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர் எடுத்து பார்த்தா விருச்சிக ராசி அதிக பேர் இருக்கு. இன்னமும் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல்ல பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. முருகன் உங்க பக்கம் இப்ப இருக்கிறார். யாம் இருக்க பயமே உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவருடைய பார்வை உங்க ராசி மேல படுது. ஏன் முருகன் இருக்காருன்னு உங்களை நான் சொல்றேன். உங்க ராசிக்கு அதுதான் அதிபதி அவர் தானே. உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப கெட்டதை பண்ண விடுவாரா? இனிமேல் வராது. இப்ப குரூப்பா பாருங்க, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷனான வேலை. நான் ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வேணும்? இது குறிப்பிட்ட நாட்கள் இந்த 2-3 மாசத்துல வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போகலாம். திருப்பி கேளுங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல யாரு நிக்கிறா? குரு பகவான் போவார். எப்படி? வேலை உத்தியோகஸ்தானங்கிறது உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி, வேலை உத்தியோக அதிபதி. குருவுடைய பார்வைப்படுறது, அதுவும் புதன் புத்திக்காரன் அறிவுக்காரன் சாரம் பட்டு உங்களை பாக்குறாரு. எப்ப? ஆகஸ்ட் மாசம் 19 அப்புறம் குரு புதனுடைய சாரத்துல போய் 11ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி வெளிநாடு வெளியில வேலை பார்க்கறவங்களாம் டாப்பா உங்களை உட்கார வைக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. ஒன்னா அடுத்தது 5ஆம் இடத்து சனி பவன் என்னமா பண்ணுவாரு உங்களை? 5ஆம் இடத்து சனி பவன் பார்வை எங்க? 2ஆம் இடத்துல ஊதா. நிரந்தரமான ஒரு வருமானத்தை பொருளத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி? நிரந்தரமான வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ல சனி கொடுக்க யார் தடுப்பார்? இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டீங்களே. அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல படுத்து பாருங்க. நேரம் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்தை நடத்தி அவரே முடிச்சு சூப்பர் பொண்ணு சூப்பர் மாப்பிள்ளை உங்களுக்கு அவரே தேடி கொடுத்துருவாரு. காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதையும் நான் ஓப்பனா சொல்றேன். இடம் பூமி சொத்துல வழக்கு இருந்தா அந்த வழக்கை இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கலாம்னு என்னை திருப்பி கேளுங்க. நீங்க ஜெயிப்பீங்க. உங்க மேல வழக்கு போட்டிருந்தா. வழக்கு ஸ்தான அதிபதி யாரு? 4. இடம் பூமினா 4 தானே. 3ங்கிறது முயற்சி தானே. அது போய் எங்க இருக்கு? 5ஆம் இடத்துல இருக்குதா? அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு? சனிதான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய சாரத்துல நிக்கிறாரு? ஸ்ட்ரைட்டா பாருங்க. புதன் சாரத்துல 8ஆம் வீட்டு பிரச்சனை கொடுக்க அதிபதி சாரத்திலையும் 11 லாபத்தை உங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய அதிபதி சாரத்திலையும் இருந்து நேரம் 2ஆம் இடத்துல 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை பார்க்கனால அந்த வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, சொத்து வாங்க, இது எல்லாமே இந்த சனியும் குருவுடைய பார்வை உங்க மேல விழுவுறதுனால கண்டிப்பா இங்க ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்குதுங்க. எழுதியே வச்சுக்கோங்க. வீடு கட்டணம் வீடு கட்டி முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. விற்க முடியாத இடம் வித்து போகும், கவலைப்படாதீங்க. ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி புதுசா தொழில் பண்ணவங்க தொழில நல்லா டாப்பா கொண்டாடுவார். படிக்கக்கூடிய மாணவர்களை படிப்பை பத்தி கவலையே படக்கூடாது. உங்க குழந்தை நீங்க விருச்சிக ராசியா சொல்லி உங்க குழந்தை விருச்சிக ராசியா இருந்தாலும் அனைவரும் சொல்லுங்க, படிப்பு கல்வியில டாப்பா ஒரு பெரிய லெவலுக்கு இனிமே வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. இனிமே படிப்பு கல்வியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரா கொடுக்கும். ஏன்னா குருவும் புதனுடைய சாரத்துல, சனி பகவானும் புதனுடைய சாரத்துல, உங்க மனசும் புதனுடைய அமைப்புல உட்காந்துருக்கப்ப நல்ல ஞான புத்தியை கொடுத்துரும். குருவும் பாருங்க புதனுடைய சாரத்தை 11ஆம் வீட்டு சாரத்துல மேல் படிப்பு பட்ட படிப்பு நிறைய பேர் சூப்பரா இருக்கும். இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம். ஓப்பரா சாரி, அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். அப்படியே ராகுமான் எடுத்து பார்த்தேன். ராகு எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரா? அவர் பாருங்க செவ்வாய் உங்க நட்சத்திர சாரத்துல இப்ப ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி போறாரா? சூப்பரா இருக்கும். 10ல கேது இருக்கா? அவர் சுயசாரம் வாங்கி வந்திருக்காரு. அப்ப நீங்க பட்டம் பதவி அனுகூலமா உங்களுக்கு வரணும். அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் சூப்பரா இருக்கு. பாத்து தொழில நிறைய தொழில் பண்ண தொழில நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு இப்ப எடுங்க லாட்ரி யோகம். ஜாதபதி தசாபதி வந்து லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிடலாம். அதுலயே பணத்தை போட்டு வரையணும். ஜாதபதி புக் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% விருச்சிக ராசியை வேலை செய்யும். 2ஆம் இடத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து பாக்குறாரு 10ஆம் பார்வையா 1. அடுத்த குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு 2. ரெண்டுமே பாருங்க புதனுடைய சாரத்துல இருந்து பலமா பாக்குது. அப்ப ஏதோ பெருங்கொண்ட பணமோ நகையோ பொருளோ வீட்டுல வரப்போகுது. அப்ப ஜாதபதி தசாபதி வந்து மூவ் பண்ணா கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதபதி மூவ் பண்ணுங்க. விருச்சிக ராசி செம்ம யோகம் இருக்கு. நான் எதுவுமே கெட்டது நான் சொல்ல வரல. நிறைய நல்லதா உங்களுக்கு இருக்கு. இது
பயன்படுத்திக்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முடிவெடுங்க, கரெக்டா முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலம் அளிப்பார். பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும், கவலைப்படாதீங்க. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பட்டையை கிளப்புவீங்க. எல்லாமே நல்லதா இருக்கும். ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஜாதகத்துல தசாபதி தான் நான் உங்களுக்கு பார்த்துதான் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் துல்லியமா இது நடக்கும் நடக்காது. தசாபதி மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்த்துருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வருதுல ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் வந்து விசா நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிப்பு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க, விசா நட்சத்திரம் எல்லாமே டாப்பா இருக்கும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சொல்லி உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் செம்ம யோகம். இப்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி, தோல்விக்கான விஷயமே கிடையாது. எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும். இது எல்லாமே சாதகமா இருக்கு இந்த விசாகத்துல பிறந்தவங்க. தொழில், உத்தியோகம், வருமானம், உடம்பு, உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது. ஏன்னா திரிகோண ஸ்தானத்துல குரு இருக்காரு. கவலைப்படாது, எல்லாமே வெற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்து அனுச நட்சத்திரம். நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப செம்ம சூப்பரா வேலை செய்யும். எப்படி உழைப்புக்கேற்ற ஊதியம், நல்ல காரியம் நடக்கும், வேலை உத்தியோகம் மாற்றம் வரும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில் உத்தியோகத்துல சேஞ்ச் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு தேடி வரும். நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கான தோல்வியே இனிமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. யாரு அனுசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டமே வராது. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், திறமையா பேசக்கூடிய குணம் இந்த கேட்டை நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா உங்க நல்ல ஒரு சாதக அமைப்பா சூப்பரா இருக்கும். இப்போ இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளியில போகலாம், வெளியூர் போகலாம், படிப்புகள் ஒரு மாற பார்க்கலாம், ப்ரொமோஷன் வாங்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழுவீங்க. புதன் நல்லா ஸ்ட்ராங்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அறிவை மட்டும் நீங்க கண்டிப்பா தூண்டுங்க, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத பயிற்சியாகவே அமைகிறது.